சரி, ஓகே. ஒரு நீண்ட பிரேக்கு அப்புறம் சிம்பு மாதிரி கம்பேக் கொடுத்துருக்கோம் நாங்கள். சிம்பு மாதிரிலாம் இல்லை, நம்ம வந்துட்டோம். நாங்கள் கம்பேக் கொடுத்தாலும் தமிழ் சினிமா கம்பேக் கொடுக்க மாட்டேங்குது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸில் நிறைய தடவை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய ஹீரோட படம் இருந்தாலும் அனிருத் அவ்வளோ நல்லா மியூசிக் போட்டிருந்தோம். ஒரு எப்படி சொல்றது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ தடைகளை தாண்டி வந்துச்சு. நேத்தானே வந்துச்சு இந்த படம். ஆமா. சரி, நாங்க எந்த படம் பேசுறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எல்லைக்கு சரி, படம் ஸ்கிரீன் பிளே அந்த இது டெம்ப்ளேட் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு என்ன கேட்டீங்கன்னா, அவர் புது அட்டெம்ப்ட் தான் அப்படின்னு நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். வெறும் வேர்ல்டு மட்டும் தான் புதுசா இருந்தது. கதை நம்ம பழைய எஸ்கே அண்ணா சிவகார்த்திகேயன் கதை பார்த்த மாதிரி இருந்தது. ஆமா, வேர்ல்டு புதுசா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இஷ்டத்துக்கு உங்க ஃபேண்டசில வர்றதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதான் ஒரு லாஜிக் இல்ல, எதுவுமே இல்லை. அந்த வேர்ல்டு பில்டிங்கான பேஸ் லாஜிக் எதுவுமே இல்லை. எமோஷனலாவும் படம் ஓட்டின மாதிரியே இல்லை, செம டிஸ்கனெக்டடா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு எமோஷனல் வேல்யூவோ இல்ல ஃபீலிங் எதுவுமே இல்லை. அதாவது எனக்கு நைட்ல வர்ற கனவு கூட இதோட மோர் லாஜிக்கோட வரும். நைட்ல வர கனவு நல்லா வச்சிருக்கும். இது நல்லா நைட்ல இருக்கிற கனவுல இருந்து நம்ம எந்திரிக்கவே வேணாம்னு நினைப்போம். இந்த படத்துக்கு போன பிறகு எப்போட எந்திரிப்போம் இருந்துச்சு எனக்கு. ஆமா, ஸ்கிரீன் பிளே தான் எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா ஒரு பெரிய லெட் டவுன் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு சுத்தமா செட்டே ஆகல. விக்னேஷ் ஒரே லெட் டவுன். மற்றபடி எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ், ஒரு ஒர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் அப்படியே நம்ம ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு டூம் ஸ்க்ரோல் பண்ண மாதிரியே இருந்துச்சு. டூம் ஸ்க்ரோல் பண்ணல அட்லீஸ்ட் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாவது இருக்கும். டூம் ஸ்க்ரோல்னா லைக் வெட்டியா ஓகே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காது. ஒண்ணுமே தானே தெரியுது. இப்படி விடா அது ஒரு ப்ரொடக்டிவாவே இருக்காதுல்ல. அதான் டூம் ஸ்க்ரோல். ஆக்சுவலா கண்டென்ட் பார்க்காம சும்மா ஸ்க்ரோல் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு டூம் ஸ்க்ரோலிங் மாதிரி தான் இருந்துச்சு படம். அட்லீஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் டூம் ஸ்க்ரோலிங் நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். இதில் அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்கே இல்லை. பாவம், அனிருத்தோட 2 நல்ல சூப்பரான பாடல்கள், 2 ஒன்று இப்போ போட்டது, இன்னொன்று எப்பயோ போட்டது, 2த்தையுமே ஒழுங்காக யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான சாங்ஸ் தான் போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் எல்லாம் நல்லா இருந்தது. ஆஸ் யூஸ்வலான அனிருத்தா எல்லாமே பாடியிருக்காரு. பட் ஸ்டில் மியூசிக் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு படத்துலேயே ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். அதுவும் ஒழுங்கா எக்ஸிகியூஷன் ஒழுங்கா இல்ல. மியூசிக் பாசிட்டிவ் தான், ஆனா பாட்டோட செட்டிங், அது பில்டப், அது எதுவுமே நல்லாவே இல்லை. பிளேஸ்மெண்ட் எல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை. ஜோக்ஸ் பத்தி பார்த்தோம்னா ஜோக்ஸ் சுத்தமா லைக் ஒரு யோகி பாபு ஜோக் மாதிரியே இல்லை. லைக் எப்படி சொல்றது, அதே மாதிரி படத்துல அவர் எவ்வளவு நல்ல காமெடி பண்ணிருப்பாங்க எல்லாமே. இல்ல ஜென்ரலா சொல்றேன், விக்னேஷனோட ஸ்டைலு ஒரு காமெடியே சூப்பரா இருக்கும். பட் அதெல்லாம் படத்துல இதுல எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. எந்த காமெடியும் செட் ஆகல, எதுவுமே செட் ஆகல. மேபி எஸ்கே செட் ஆயிருக்கும். எஸ்கே கொஞ்சம் இது சத்தியமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்ணி, ரெமோ டெம்ப்ளேட் தான். ஆனா 2040 உள்ள ரெமோ. மேபி எஸ்கே அவரு லாங்குவேஜ்ல கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாங்க. எஸ்கே வேற லாங்குவேஜ்னா அவர் ஸ்லாங்ல ஏதோ ஒன்றா அவரோட மெத்தட்ல ஒரு காமெடி 4 காமெடி போட்டிருந்தானா மேபி பாக்குற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கூட சேவ் பண்ண முடியுமான்னு தெரியல படம் இல்ல. அனிருத் பிஆர்னாலே ஒரு படத்தை சேவ் பண்ண முடியலன்னா சேவ் பண்ண முடியல. கரெக்ட். அப்போ எனக்கு தெரிஞ்சு பியாண்ட் ஹெல்ப் தான். ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்னாலே இந்த மாதிரி ஒரு படத்தை. ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரா? ரஜினி என்ன ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ன்றீங்க? காஸ்டிங்ல கிருத்தி ஷெட்டி ஆக்சுவலா கரெக்டான அந்த இது ஒரு லூஸ் கேரக்டர். ஹாசினி அந்த மாதிரி ஒரு டாக்டர்ல வர பிரியங்கா மோகன் மாதிரி கொஞ்சம், அதாவது அந்த அளவுக்கு எமோஷன்லெஸ்ஸா இல்லாம எமோஷன் இருக்க ஒரு மட்டி. எமோஷன் சொன்னேன் படத்துல ஒரு எமோஷனல் சீன் கூட செட்டே ஆகல, சுத்தமா செட் ஆகல. ஃபர்ஸ்ட் சீன்ல லைக் ஒருத்தங்க இறந்துருவாங்க, அந்த மாதிரி சீமான் சொல்லுவாரு யார் இறந்துருவாங்க. ஆமா, சீமான் அப்படி இருக்கிறதுக்கான காரணமே ஒரு சம எமோஷனல். அது சுத்தமா எமோஷனலா இல்ல. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவும் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா அவர் தான் வில்லன் காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஃபீல் பண்றது கரெக்ட் தான். ஆனா ஒண்ணுமே லைக் அப்பனா வில்லனை ஹேட் பண்ணும்ல. இது வில்லனை ஹேட் பண்ற மாதிரி இல்லல்ல. இல்ல, அவன் கரெக்டான விஷயத்தை தான் பண்றான். அவங்க பாதிக்கப்படுறது கரெக்டான விஷயம் தான். ஆனா அது வில்லன்டா காட்டினான். எனக்கு புரியவே இல்லை அது எதுக்கு வச்சாங்கன்னு. அதை எடுத்திருந்தாவது இது கொஞ்சம் 2 நிமிஷம் மட்டும் அந்த அவரோட பிளாஷ்பேக் காமிச்சிட்டு அப்படியே இதுக்காக தான் பண்றாரு, சரி ஓகே வேற சீன் போலாம் அந்த மாதிரி இருக்கும். படம் ரொம்ப லெங்த், 2.5 மணி நேரம் ஒண்ணுமே இல்லை, அறுவரை நடத்துறாங்க. அது ஒரு
முக்கியமான விஷயம். நிறைய இடம் ஈஸியாவே கட் பண்ணிருக்கலாம். ஆமா. தேவையில்லாத அதாவது நிறைய விஷயம் கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எக்கச்சக்க எலமெண்ட்ஸ் இருக்கு. பட் நிறைய விஷயம் ஆக்சுவலா படத்துல காமிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் காமிக்காம ரொம்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். வேற படத்துல கௌரி கிஷன் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு கேரக்டர் ஆர்க்கே வந்து ஒழுங்காவே இல்ல. அவங்களுக்கே நாளைக்கு தெரியல அவங்க லவ்ல இருக்காங்களா இல்லையான்னு. தேவையில்லாம இந்த அவங்களுக்கே அவங்க என்ன பண்றாங்கன்னே ஆமா தெரியல. கிளாமரும் ஆக்சுவலா தேவையில்லை. ஆக்சுவலா இந்த படத்துக்கு கிளாமரே தேவையில்ல. பட் ஆனா பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா சொருவி இருப்பாங்க. அப்புறம் இவங்களே வந்து நீங்க வந்து இது வச்சாதான் பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியல. நீங்களே அதை ப்ரோமோட் பண்ணி நீங்களே அவங்களாம் அப்படி சொல்லடா பாவம்டா. அதுதான் வரும். அதுதானே காமிப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் பேசுவான் பின்னாடி ஒரு ஓகே ஓகே நீ படத்துல சொல்றியா? கரெக்ட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேவையில்லாத இடம் அதெல்லாம் நல்லாவே இல்ல. வேற என்ன இருந்துச்சு? மியூசிக் எல்லாம் பேசுவோம். டேய் அவங்க ஏதோ எடுக்கறாங்க போடா. பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரி ஓகே அவ்வளவுதான். படத்தை சரி ரேட்டிங் மட்டும் போய் சொல்லிட்டு போயிடலாமா? ரேட்டிங் வந்து எனக்கு 2 நான் வந்து 1.5 1 ஸ்டார் கொடுக்க வேண்டாம். அதனால நான் 2 கொடுக்கிறேன். 1.5. நான் வீட்லயே உட்காந்து இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.